புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. நேற்று ஜோதிமணி தேர்தல் பரப்புரைக்கு போறாங்க. ஒரு கிராமத்துல, கரூர் பாராளுமன்றத்துல போகும்போது அவங்க ஜோதிமணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய நிலையில் மக்கள் எதிர்ப்பு காட்ட துவங்கிவிட்டனர். கரூர் கோடங்கிப்பட்டி ஆதி திராவிடர் தெருவில் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தார். அப்போது ஆரத்தி எடுக்க நின்ற பெண் ஒருவர் 5 ஆண்டுகளாக உங்களை பார்க்கவில்லை, இப்போ ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்கீங்களா என கேட்டார். பெண் கேட்டதை பார்த்து ஜோதிமணி திகைத்து நின்றார். உடனிருந்த திமுகவினர் அமைதியாக இருமா, பேசிக்கலாம் என கேள்வி கேட்ட பெண்ணை சமாதானப்படுத்தினர். என்னதான் விமர்சனம் இருந்தாலும் ஜோதிமணி ஒரு பெண் இல்லையா? அவங்களுக்கும் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால ஜோதிமணியை கேவலப்படுத்தலாமா? ஜோதிமணி கேவலப்படுத்தலுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மனசு உடைஞ்சி, அது எப்படி சொல்றேன்னே தெரியல எனக்கு, அழுதுட்டாங்க. உண்மையிலேயே ஜோதிமணி அழனுமா இல்ல ஜோதிமணிக்கு ஓட்டு போடுறதுக்காக கரூர் மக்கள் அழனுமான்னா கரூர் மக்கள் தான் அழணும். ஜோதிமணி தொகுதி பக்கமே எட்டி பார்க்கவில்லை. ஏன்னா இப்படி ஒரு வேட்பாளரை, இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்ததுக்கு கரூர்ல 5 வருஷமா அந்த மக்கள் அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஜோதிமணியை இந்த முறை நீங்க சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கரூர் இருக்கிற காங்கிரஸ்காரர்ல கையெழுத்து போட்டு ராகுல் காந்தி அனுப்பியிருக்காங்க. அனுப்பினவன் தமிழ்ல அனுப்பிட்டா அவனுக்கு புரியல. ராகுல் காந்தி என்ன நினைச்சாருன்னா, அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு ஜோதிமணிக்கு மீண்டும் கரூர்ல சீட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஐயோ ஜோதிமணி நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். திமுக சொல்லுது, திமுக தலைவர் சொல்றாரு, ஜோதிமணி கொடுக்காதீங்கப்பா, ஜோதிமணிக்கு இந்த முறை குத்தினா கரூர்ல காங்கிரசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு எதிர்ப்புகளை மீறி ராகுல் பரிந்துரையில் மீண்டும் கரூரில் போட்டியிடுகிறார். இருந்தாலும் இந்த கடிதத்தை பார்த்துட்டு, கடிதத்துல கரூர்ல காங்கிரஸ் சீட்டு கொடுத்தா நாங்க திருவோம் சொல்லி காங்கிரஸ்காரன் பூரா கை நாட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த ராகுல் காந்தி சீட்டு கேட்டிருக்காங்க, சீட்டு கொடுக்கல உங்களுக்கு போய் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை ஜோதிமணி மாத்தி விட்டுருச்சு. இந்த பச்சைக்கிளிக்கு புல்லட் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து ஏசி போட்டு அழகு பார்க்கவும், பச்சைக்கிளி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி வடிவேல் படிப்பார்ல, அதே மாதிரி ஜோதிமணி அந்த கடிதத்தை மாத்தி சொல்லிச்சான். ஊருக்கு ஜோதிமணிக்கு கடுமையான எதிர்ப்பு. கரூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட எம்பி ஜோதிமணியிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் எதற்காக வந்தீர்கள் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோதிமணிக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புனா, சாரப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கரூர் எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டார். கூட்டம் தொடங்கியதும் அந்த பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் தேர்தல் நேரம் வரும்போது மட்டுமே தங்களை சந்திக்க வந்ததாகவும் அதன் பிறகு பார்க்க வருவதில்லை என்றும். கரூரில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் எம்பி ஜோதிமணியிடம் பொதுமக்கள் சரமாரி கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் சேர்ந்து எம்பி ஜோதிமணியிடம் நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிக்கு வந்து மக்களின் குறைகளை கேட்கவில்லை என வாக்குவாதம் செய்தனர். உடனிருந்த திமுக நிர்வாகிகளும் ஜோதிமணியிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பல மாதங்களாக தொகுதியை மறந்துவிட்டார். 4.5 ஆண்டுகளுக்கு பின் தேர்தல் சமயத்தில் தொகுதி பக்கம் தலை காட்ட தொடங்கியுள்ளார். ஆனால் அவருக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். கடந்த ஆகஸ்டில் கிருஷ்ணராயபுரம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கந்தசாரப்பட்டியில் நடந்த கிராம சபையில் ஜோதிமணி பங்கேற்றார். ஓட்டு கேட்க மட்டுமே வருவதாக மக்கள் கொதித்தனர். நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரவில்லை என கேள்வி கேட்டனர். சொந்த கட்சியிலும் திமுகவிலும் தேவையில்லாத பகையை தேடிக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஜோதிமணி இப்போ மேடையில் இருந்துகிட்டு கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, காங்கிரஸ்காரனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 1 வழக்கறிஞர், 4 ப்ரொஃபசர்ஸ், 4 டீச்சர், 1 விவசாயி, இப்படி படித்தவர்கள் அதிக அளவு வேட்பாளர்களாக கொண்டு வந்து இந்த தேர்தல் களத்தை 2024 தேர்தல் களத்தையை சந்திக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான். 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படின்னு சமமாக 50 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடோடு இந்த தேர்தல் களத்தையை சந்திக்கிறாரு. வேற எந்த கட்சியுமே 50-50 இல்ல. இதை தங்களுடைய ஒரு பெருமையாகவே தொடர்ந்து அவங்க பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையான சமத்துவங்கிறது இதுதாங்க, இங்க இருந்தே தொடங்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க.
இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு.